Okay, good evening everyone. Yesterday we have seen quadratic equation. Sums உங்களை சால்வ் பண்ணிட்டு வர சொன்னேன். சரி, அதில் நிறைய பேர் டவுட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ லெட்ஸ் சால்வ். இன்றைக்கி உட்காந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபுல்லாக அவங்க புக் சம் சால்வ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மேஜராக நம்ம எம்சிக்யூவில் கேட்குறது என்னென்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்னா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. b square minus 4ac அப்படின்னா அந்த determinants of roots equation வச்சு we can find the nature of roots. roots எப்படி இருக்கும்? ஸோ நம்மளுக்கு மொத்தம் 5 cases கொடுத்துருக்காங்க. அதில் 3 cases வந்து ஒரே cases தான், greater than 0. ஸோ ஃபார்முலா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆக்சுவலி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதில் தான் மேஜராக வந்து எக்ஸாக இருக்கலாம், எக்ஸ்னா 4,4 இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்கொயராகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு 2 எக்ஸ் ஆன்சர் வருமா? அது வந்து ஈக்குவலாக இருக்கா அன்ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத தான். ஸோ மேஜராக 5 கேஸ் இருக்குது. அதில் ஒரு மேஜராக என்ன வருது அப்படின்னா greater than 0 3 cases கொடுத்துருக்காங்க. greater than 0 அப்படின்னா 1 2 to infinity. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? அது ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா 2,3 4,5. ஸோ 4,4னா ஈக்குவல் ஆயிருதுல. ஸோ அப்போனா இட்ஸ் greater than 0 வந்து 4,4 இருக்காது. ஓகேவா? ஸோ greater than 0ல ஃபஸ்ட்டு ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அடுத்து greater than 0லே அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு என்னன்னா, இப்போ இந்த ஆன்சரில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்மளுக்கு வந்து 16 36 49. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸோட ஆன்சர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்துச்சு அப்படின்னா நம்ம ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா they are rational and unequal. rational, real இது எல்லாமே ஒரு நம்பர்ஸ் ஸ்பெசிஃபையாக சொல்லுது. ஸோ ரியல் ரேஷனல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னாலும் ரியல் ரேஷனல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகேவா? அடுத்து greater than 0 பட் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நாட் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 10 20 இந்த மாதிரி என்ன ஒரு நம்பர் வந்தா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா இர்ரேஷனலாக இருக்கும். ஸோ இர்ரேஷனல் அப்படின்னா என்னென்னா ரூட் வச்சு சொல்கிறது. ஒரு பர்ஃபெக்டாக ரியல் நம்பர் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ரூட்டில் ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். ஸோ மேஜர் இந்த 5 கேசஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ரியல் அண்ட் ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும், ரேஷனலாகவும் இருக்கும். இர்ரேஷனல் இஸ் அ நம்பர். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். இமேஜினரி ஆர் கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? மைனஸ் ரூட் ஆஃப் அப்படின்னா அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இமேஜினரியாக ஒரு ஐ தேவைப்படுது. ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இமேஜினரி ஆர் கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த மைனஸ் ரூட் 5 அப்படின்னா நம்ம மைனஸ் 5i அப்படின்னு எடுக்கணும், இல்லைனா ப்ளஸ் 5i. ஸோ இமேஜினரியாக ஒரு டேர்மை நம்ம உள்ளே கொண்டு வரதுனால. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம்ஸ். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? 81. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாமின் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் 16x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னாலே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபர்ஸ்ட் பி என்னது இங்கே கொடுத்துருக்காங்க? மைனஸ் 24. ஸோ மைனஸ் 24 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு 576 வருது. ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 16 இன்ட்டு 9. 16ங்கிறது ஏ, 9ங்கிறது சி. ஸோ இங்கே அதுக்கு ஆன்சர் 4 இன்ட்டு 16 இன்ட்டு 9 வந்து 576. ஸோ 0 நம்ம என்ன பார்த்தோம்? ரியல் அண்ட் ஈக்குவல். இட்ஸ் ஆல்சோ ஏ ரேஷனல். ஸோ ரியல், ரேஷனல் அண்ட் ஈக்குவல். ஓகே, next 82 we have already seen in class 4. quadratic equation concept பார்க்கறதுலே அதை பார்த்தாச்சு. சாரி, 83ல என்ன சொல்லியிருக்காங்க? 9 minus 4
நம்மளுக்கு ரூட்ஸ் வரணும். ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி 5x மைனஸ் 36ன்னு இருந்தால் இட்ஸ் கரெக்ட். இப்போ நம்மளுக்கு வந்து அது மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அது கண்டிப்பாக ஆப்ஷனில் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சம்லையுமே வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன சம் என்னங்கிறத ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டில் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஏசி, நம்மளுக்கு வந்து டு த எக்ஸ்ட்ரீம்ஸ் கடைசியில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் எப்பயுமே வந்து நமக்கு ப்ராடக்ட், நடுவில் இருக்கிற நம்பர் வந்து சம்மு. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து என்னவா இருந்தால் கரெக்டாக இருக்கும், -36 இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இட்ஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு ஃபார்மேஷன் என்ன, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx மைனஸ் c. இங்கே நம்மளுக்கு வந்து இதை சால்வ் பண்ணால் 6x மைனஸ் 36 எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது, ஆக்சுவலி தேர் இஸ் அ மிஸ்டேக், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து -36 இருக்கணும். ஏன்னா 9 × -4 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 5 வரணும். ஸோ +5 வரணும். அதே மாதிரி ப்ராடக்டில் -36 வரணும். இப்போ அப்படின்னா எந்த ஆப்ஷனில் வருதுன்னு ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு என்னது -36 -5 வருது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன வந்துச்சு, -36 வந்துச்சு, சம் என்ன வந்துச்சு 5. ஸோ நம்மளுக்கு +5 எங்கே வருதுன்னு பார்க்கணும். அது டி ஆப்ஷனில் வருது. ஆனால் நம்மளுக்கு -36 வரணும், அங்கேயும் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று டி ஆப்ஷனில் மாற்றலாம், இல்லைன்னா பி ஆப்ஷனில் மாற்றிக்கலாம். ஒன்று பி ஆப்ஷனில் +5x -36ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டி ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் +5x -36 வச்சுக்கலாம். ஸோ பி ஆர் டி, நம்ம புக்கில் பி கொடுத்துருக்காங்க, அதனால் பி ஆப்ஷனே மாற்றிக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ அதுதான் நம்ம டி ஆப்ஷனில் ஒன்று மாற்றணும், இல்லைன்னா பி ஆப்ஷனில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரை டு சால்வ் 84. So B or D, any option you can change according to the video. Okay va? Next sum போலாமா? அதே நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வருதான்னு பார்க்குறாங்க, அதே ரூட்ஸ் வருதான்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x -36, சம் ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்ட் -36, சம் 5. சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 9 4, நமக்கு என்ன வரணும், ஒரு இது நெகட்டிவ் வரணும், ஒரு இது பாசிட்டிவ் வரணும். இப்போ 9 போட்டு 4 போட்டோம்னா நமக்கு -5 வரும். ஸோ இட்ஸ் ராங். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு அந்த எது ஃபார்முலாவில் மாற்றிக்கலாம், கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் மாற்றிக்கலாம். ஓகேவா, டன்னா? Shall we go to next question? 84. It's another interesting question. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன, சம் என்ன கண்டுபிடிங்க. a minus t into a plus t நமக்கு நல்லா தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். அடுத்து நம்ம வரப்போகிற சம்ஸில் வந்து நம்ம ஃபார்முலாலாம் டு பி நோட்டட் நம்ம தனியாக எழுதி வச்சுருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் டில் த எண்ட். ஸோ இப்போ வந்து a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டி. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அடுத்து இது சம் ஆஃப் ரூட்ஸ் பண்ணோம்னா a minus t plus a plus t, t gets cancelled, 2a. so sum of product a. நம்மளுக்கு ஏற்கனவே வந்து sum of productsல minus b by a, so minus 2a அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்கா, ax ஸ்கொயர் ப்ளஸ் minus 2a x plus a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், assuming that a is equal to 0. புரிஞ்சிச்சா? அதை தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம பேசிக்காக வந்து ப்ராடக்ட் அண்ட் ரூட்ஸை கண்டுபிடிச்சினாலே we can form the equation very easily.
Shall we move to the next question? வீடியோ நடுவில் கொஞ்சம் பாஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ ஜஸ்ட் rewind and watch the next question, 85. So just rewind it. So 84th question நமக்கு அது முடிச்சாச்சு. அடுத்து 85th question, when alpha plus alpha and beta are roots of, அதான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இன்னும் c by a minus b by a. ஓகேவா? கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனாலும் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் இப்படி வருது. நெக்ஸ்ட் கிளாஸ் we can do it better. Better together, better always. Okay. When alpha and beta are the roots of 5x square minus 7x plus 9 is equal to 0, then find the value of, first question என்ன கொடுத்திருக்காங்க, 1 by beta plus 1 by alpha. So 1 by beta plus 1 by alpha, take LCM. First LCM எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் sum of roots எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். sum of rootsல minus b by a, இங்கே b ஏற்கனவே minus 7, ஸோ plus or minus 7, plus into minus into minus plus, so 7 by 9. அடுத்து இப்போ take LCM. LCM எடுங்க. கீழே 1 by beta plus 1 by alpha. இப்போ நம்ம LCM எடுத்தோம்னா கீழே வந்து ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், டினாமினேட்டரை ஆல்ஃபா பீட்டா. ஸோ மேலே இப்போ வந்து பீட்டா இருக்குது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில், ஃபஸ்ட்டு 1 by alpha 1 by பீட்டாவில் ஆல்ஃபா வேணும். ஸோ இன்டூ ஆல்ஃபா, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மேலே நியூமரேட்டரில். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சம் என்ன, 7 by 5, ப்ராடக்ட் என்ன, c by a. ஸோ c by a என்னது, 9 by 5. ஸோ just substitute and find the answer, 9 by 5. ஸோ 7 by 5 into 5 by 9, 5 gets cancel. ஏன் கேன்சல் ஆகுது, நடுவில் இன்டூ சிம்பிள் இருக்கனால கேன்சல் ஆகுது. ஸோ 7 by 9. ஓகே, மேக் ஷுர் இந்த 85th சம் வரைக்கும் you are clear and we can move to 86th question. 86th questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, alpha square plus beta square. First we have to know the formulas of each and everything. So a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. A minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. A square minus b square is equal to a plus b into a minus b. A square plus b square is equal to a plus b the whole square minus 2ab. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஃபார்முலா தேவைப்படுது, a square plus b square. ஸோ ஃபார்முலா a square a plus b the whole square minus 2ab. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேஜராக கேட்குற கொஸ்டின் என்னென்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சம் ஆஃப் ரூட்ஸும் தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் தெரியும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 7 by sorry there is a mistake, alpha plus beta is equal to minus b by a, 7 by 9. Okay, so 7 by 9 the whole square minus 7 by 5 the whole square minus 2 into 9 by 5. So square it,
49 by 25 minus 18 by 5. LCM again 25 divided by 25 in the denominator, மேலே 49 minus 18 into 5, 18 into 5, 90. So 49 minus 90 minus 41 divided by 25. So option B. Next two sums, sum of roots. Sum of roots already we have found at 7 by 5. Just solve slowly. 86th question. கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சா எழுதிடலாம். So be ready for anything. Okay, next 87th question. Sum of roots 7 by 5 already நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் C by A 9 by 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிக்மா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஏன் நடுவில் என்ன இருக்குது? நடுவில் ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் இருக்கனால we cannot cancel. ஸோ அதனால் டேரெக்டாக LCM எடுங்க. LCM எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இப்போ தான் நம்ம வந்து minus 41 by 25 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 9 by 5. ஸோ ஜஸ்ட் சால்வ் இட். ஹியர் கம்ஸ் த ஆன்சர். என்ன வருது? 41 by 45. B option. Sorry, A option will be correct. B option. Okay, next 90th question. Alpha plus beta plus 4. Alpha plus beta we already know 7 by 5 plus 4. LCM answer வந்துரும் 27 by 5. Option A. Okay, next interesting question 91. If b square minus 4ac greater than 0, it is a perfect square. நம்ம rational, real and unequal. So D option. So நம்ம major என்னென்ன படிக்கணும்? Sum of roots, product of roots and the 5 determinants, nature of roots. Okay? Next. So 92, find what values of A and B the product of roots would be equal to C. Product of roots வந்து C by A. C by A னா உனக்கு என்ன கிடைக்கணும்? Aவும் Bயும் என்ன வேல்யூஸா இருந்தா C by A கிடைக்கும் கேட்டிருக்காங்க. C by A கிடையாது. Product of roots C வேணும். ஆனா ஏற்கனவே நமக்கு தெரியும் C by A ன்னு. இப்போ A 1 இருந்தா product of roots C ஆ இருக்கும். C ஓட வேல்யூ C கிடைச்சிருமா? So option C. Okay, next question. 93. Choose the correct form in which quadratic equation is generally returned. We have already seen a square plus ax square plus bx plus c is equal to 0. So A option. Okay, choose the correct condition for any equation to be quadratic equation. 5 constant. நம்ம நார்மலா ஒரு quadratic equation பார்த்தாலே நமக்கு மூணு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் தேவை. a b and c. a square plus bx plus c. ax square plus bx plus c ல மூணு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கரெக்டா? ஒரு இதில் இப்போ a is equal to 0 ஆனாலும் நம்மளுக்கு அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கிறது லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ ஆப்ஷன் டி 3 கான்ஸ்டன்ட் அண்ட் a நாட் ஈக்குவல் டு 0. புரிஞ்சிருச்சா? 95 நம்ம ஏற்கனவே வந்து கான்செப்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 96. Sorry for the inconvenience. 96th question. When are nature of roots real rather than imaginary? Imaginary இல்லாம எப்பலாம் இருக்கும்? Imaginary எப்ப மட்டும் தான் இருக்கும்? less than 0 இருக்கிற மட்டும் தான். அப்பனா less than 0 இருக்க கூடாது. Condition not equal to not less than 0. அப்பனா நமக்கு ஆப்ஷன்ல என்ன? is more than or equal to 0. கரெக்ட்டா? So option D. Okay, 97th question. For what values of A and C, value of sum of roots would be equal to B?
இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஏற்கனவே b by a நமக்கு தெரியும், நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் b வேணும். நம்மளுக்கு ஆக்சுவலி என்னது மைனஸ் b by a இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரணும் b வரணும். என்ன வரும், எதனால நம்மளுக்கு சிங்கிற ஆப்ஷன் தேவை கிடையாது. ஸோ அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து போச்சுன்னா தான் பிங்கிற ஆப்ஷன் வரும். மைனஸ் b by a ஏ வந்து மைனஸ் ஒன்னாக இருந்தால் தான் b இஸ் ஈக்குவல் டு பின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் b a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், c இஸ் ஈக்குவல் டு n. எனி டேர்மாக இருக்கலாம். சிங்கிற டேர்ம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. சம் ஆஃப் ரூட்ஸில் ஃபார்முலாலே நம்மளுக்கு மைனஸ் b by a தான் தேவை. ஓகேவா, டன்னா? Okay, next question. For any sum of roots of quadratic equation b represents. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேஜராக ஒரு ஃபார்முலா தெரியணும். அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டட், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும்ல, அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. x square minus sum of roots x plus product of roots is equal to 0. எழுதிக்கோங்க. x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. வீடியோ கொஞ்சம் அடிக்கடி ஸ்லோ ஆயிடுது. ஸோ ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 140 இந்த ஃபார்முலா இருக்கு. x square minus sum of roots plus product of roots. sum of roots x. to be notedல நம்ம பக்கத்தில் நாங்கள் ஃபார்முலா எழுதுறதுலேயே சேர்த்து எழுதிக்கோங்க. ப்ராடக்ட் ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ஃபார்முலா ரிவிஷன் அப்போ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். x square minus sum of roots x plus product of roots is equal to 0, assuming that a is equal to 0, a is equal to 1, sorry a is equal to 1. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து you will get a better version. Okay, sorry for the inconvenience. இப்போ நீங்கள் a is equal to 1ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x square is equal to 1னா sum of roots minus b by a, ஏற்கனவே அங்கே ஃபார்முலாலே மைனஸ் sum of roots xன்னு தான் இருக்குது. ஓகேவா, டன்னா? அதே மாதிரி c by a-நாலும் c by 1 அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். கரெக்டா? ஓகே. ஃபார் எனி sum of roots of quadratic equation b represents coefficient of x. அடுத்து வெரி வெரி ஈஸி கொஸ்டின் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆஃப் த ரூட்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 5x square minus 60x plus 115 is equal to 0. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்சஸ். அப்படின்னா a square minus b square. a square minus b squareோட ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. a square plus b squareக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? a plus b the whole square minus என்ன வரும்? minus 2ab. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sum of roots and product of roots கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? a square minus b square.
a square minus b square. Sorry. a square minus b square ஓட formula a square plus b square just solve it. So a square plus b square ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus b the whole square minus 2ab ஏற்கனவே ஒரு ஃபார்முலால 2ab இருக்கு. ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, சால்வ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சால்வ் பை யுவர் செல்ஃப். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு புக்கை பார்க்குறீங்களா, சால்வ் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் தெரியலையோ அதுக்கு மட்டும் வீடியோ பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ a plus b the whole squareனா a plus b என்னது 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்னது 144 minus 2 into 23 minus 2 into 23. 2 into 23 என்னது 46. So 144 minus 46 minus 46. So answer 144 minus 46 minus 46 52. Option D. Okay, next. For any sum of roots of quadratic equation, A represents coefficient of x square. A represents coefficient of x square. Okay. Hereby we complete the sum of quadratic equations. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏபி அண்ட் ஜிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி we have already completed 3 chapters. என்னென்ன? ஏபி அண்ட் ஜிபி டுமாரோ கிளாஸ். கான்செப்ட்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாமே சேர்த்து நாளைக்கு ஒரே கிளாஸில் we are going to discuss. Ratio, proportion and variation we have completed. Permutation and combination we have completed. And quadratic equation. திரும்ப சொல்கிறது தான், அன்னைக்கு வீடியோ அன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ் தானே. டோன்ட் டேக் இட் கிராண்டட். ஜஸ்ட் சால்வ். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறோமா, இன்றைக்கி கம்ப்ளீட் த வீடியோ. குவாட்ரட்டிக் 3 சாப்டர்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ட்ரை டு கம்ப்ளீட் டில் டேட். இன்றைக்கி வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். டுமாரோ வி கேன் டிஸ்கஸ் ஏபி அண்ட் ஜிபி. Thank you. We can see tomorrow is a wonderful session. Don't miss it. Thank you. Bye.